myself advocate Razia Parveen என்னுடைய client பார்த்தீங்கன்னா டிவிசி கேஸ் ரிலேட்டடாக ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலி அவருடைய டவுட் என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒய்ஃப் வந்து ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் கொடுத்து டிவிசி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 years இந்த கேஸ் ரன் ஆகுதுன்னா மேண்டட்டரியாக இந்த 5 years வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ரன் பண்ணிகிட்டே இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் லைனில் இன் பிட்வீனில் வந்து இதை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு டவுட் தான் கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அப்படி பண்ண முடியும். கோர்ட்டில் அதுக்கான ரெமெடி உண்டு. சரியா? நார்மலாகவே இந்த கேஸ் வந்து அதாவது இந்த டிவிசி கேஸை பொறுத்தவரையும் இது வந்து கிரிமினல் கேஸாக ஃபைல் ஆகலை, அதனால் சார்ஜ் வந்து ஃபைல் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இதை டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் வழியை என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ராப் த ப்ரொசீடிங்ஸ் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா, அதாவது உங்களுடைய தரப்பு ஃபால்ஸ் அலிகேஷனாக இருக்கும் பட்சத்தில் அந்த கோர்ட் அதாவது உங்களுக்கு வந்து எந்த கோர்ட்லேருந்து சம்மன் வந்ததோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மகிழா கோர்ட் இல்லை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா, அதே கோர்ட்டில் வந்து நீங்கள் ட்ராப் த ப்ரொசீடிங்ஸ் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேஸ் அதாவது உங்களுடைய நீங்கள் சொல்லும் விஷயம் அதாவது ஃபால்ஸ் அலிகேஷன் சொல்லும் விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கோர்ட் வந்து இமீடியட்டாக டிவிசியை வந்து கேஸ் வந்து ஸ்டாப் பண்ண. சரியா? இல்லை சப்போஸ் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறதுல வந்து ஒரு ஹோப் இல்லை அப்படின்னு தோணிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் போட்ட அப்ளிகேஷன் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடும். அப்போது நீங்கள் செஷன் கோர்ட் இல்லைனா ஹை கோர்ட் இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டில் கூட சேலஞ்ச் பண்ணலாம். சரியா? சப்போஸ் செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சம்மனிங் வந்து ஆர்டரை பாஸ் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஹை கோர்ட்டில் வந்து இந்த குவாஷ் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். சரியா? ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது ஹை கோர்ட்டுக்கு வந்து குவாஷ் பண்ணுற பவர் உண்டு. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, என்னுடைய வீடியோ பாருங்கள். ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அவேர்னஸாக இருந்துச்சுன்னா என்னுடைய பேஜையும் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.